என்ன செய்வோம் இந்த கிளைமேட்டும் வேற பிள்ளையா கிடக்கு மழை வர மாதிரி கிடக்கு கையில் காசும் இல்லையே போகணுண்டா என்ன செய்வோம் யாருக்கு மடிக்கு செட் ஆகலாமண்டா வெள்ளை கடிப்பான் வெள்ளை கடித்தாதான் செட் ஆகலாம் இந்த அவன் தான் டே சரி சந்தை எனக்கு அடித்தாதான் செட் ஆகலாம் அடிப்போம் நம்பரை ஃபோனை ஃபுல்லாக வச்சுருக்கேன் அந்த டைம் பார்த்து என்ன செய்வோம் இல்லை வீட்டா போவோம் வீட்டா போனா தான் ரெண்டு செட் ஆகலை சஞ்சய் சஞ்சய் இங்கே வா இந்த தெரியல நேரம் யாரும் சஞ்சய் ஃப்ரெண்டு சஞ்சய் நிற்கிறாரா அந்த ஃப்ரெண்டு சஞ்சய் சஞ்சய் அங்கே நிற்கிறார் ஓம் சஞ்சய் நிற்கிறான் நீங்கள் எங்கிருந்து வாவி நான் வாடியில் பக்கத்தில் சஞ்சய் கூட்டாளி தான் கூட்டாளியா கூட்டாளி தான் ஃபோன் அடிச்சு நான் ஃபோன் கேட்கல நிற்கிறான வீட்டு கூட்டாளி என்றபடியால் நீ இந்த ஊரை பெயிண்ட் அடிக்க போகிறோம் கல்யாண வீட்டுக்கு யாருக்கு கல்யாணம் அவருக்கு தான் கல்யாணம் இந்த ஃப்ரெண்டுக்கு சஞ்சய் கல்யாணமா சொல்லவும் இல்லை சொல்லுவார் இப்போ பெயிண்ட் அடிக்கணுமா பெயிண்ட் அடிக்க நானும் பெயிண்ட் என்ன கணக்கு வரும் சொல்லு பார்ப்போம் இந்த வீட்டுக்கு வாங்க யாருக்கா பார்ப்போம் வாங்க சொல்லு சொல்லு இந்த வீட்டுக்குள்ள நிற்கிறாங்க கொண்டு வந்து விட்டா எல்லாம் அடிச்சிடுவாங்க ஒரே நாள் அடிச்சு போடுவாங்க அடிச்சுவாங்க சரி வெளில சஞ்சய் சஞ்சய் நாங்கள் கிணத்தில் பாத்திரம் மினி கொண்டு இருக்கிறாரு அவரை போய் நீ காணையில் காணுவாங்க சரியா நான் காய்க்கிறேன் சரி ரைட் ஓகே என்ன உன்னோட செட் ஆகணும்னு வந்தால் இந்த ஐயா சொல்லிட்டு போய் சட்டிப்பானை விளைவுறான்னு சொல்லிட்டு போய் என்ன வச்சா சட்டிப்பானை எல்லாம் கழுவுறியா கல்யாணம் கல்யாணம் எப்போ ஆசனம் என்ன ரைடிங் அதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் இப்போ ரைடிங் பண்ணுறியோ இப்போ ரைடிங் பண்ண உனக்கு சொல்லித்தாரோ இங்கே எப்படி சட்டி வாங்க நான் உனக்கு சொல்லித்தார் இங்கே சட்டி இலக்கம் தண்ணியை ஊற்றுறேன் அதில் பீம் சோப்பு இருக்கும் பீம் சோப்பு உன்னோட செட் ஆகும் வந்து அறுபத்தெட்டு வேலை வேலை இல்லையா கல்யாணத்துக்கு செய்கிறதெல்லாம் இப்போ செஞ்சு பழகிக்கொள் விளங்குது அதான் மெயின் முக்கியம் விளங்குது இப்போ தண்ணியை தெளிச்சிட்டாலோ அதுக்குள்ள இப்போ பிம்மா போடுறேன் பிம்மா இதைத்தாரா எப்படி டேய் இதெல்லாம் பழகிக்கொள்ளணும் மச்சான் பழகணும் அப்போ நாங்கள் கல்யாணம் அப்படித்தான் போல அதை இப்போவே செய்ய பழகு விளங்க அப்படியே இந்த விளிம்பு பக்கம் இருக்கு பார்த்தியா இந்த விளிம்பு பக்கத்தை நல்லா தேய்க்கும் அப்போ தான் இந்த விளிம்பில் இருக்கிற ஊத்தியெல்லாம் போகும் சரியோ நீ ஊத்தியோட கொடுத்தீங்கண்டா திருப்பி உலக்க கடையால அடிப்பேன் சரி அச்சு இப்படி மினிக்கு எங்க நீ மினி காட்டு மினி நான் சொல்லி தர வேண்டிக்கிறாரு பகத்தி அப்படி ஊத்த வருதோ இல்லையே பிறகு உண்டை வைக்கும் கல்யாணத்துக்கு இப்படித்தான் இதுதான் வாழ்க்கை சரிதானே அங்கெல்லாம் நாங்கள் நிற்கிற மாதிரி மற்ற கப்பல்ஸ் மாதிரி எல்லாம் ஊர் சுற்றி கொண்டு திரியிடா சரியோ நல்ல வடிவா உள்ளுக்க கையோட்டி நல்லா தேய்க்கும் தேய்ச்சாதான் ஊற்றி அது வரும் விளங்கு வா 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 இருமி கொண்டு அடிக்கிறது வீடியும் சுருட்டுகளும் செட் ஆகும் இல்லை மச்சான் இப்போ என்ன டைம் இல்லை மச்சான் தெரியும் தானே இப்போ எல்லாம் வேலையெல்லாம் பழகி கொண்டு இருக்கிறேன் இன்னைக்கு வீட்டு வேலை தானே நாங்கள் செய்ய போகிறோம் அவள் கல்யாணம் கட்டாப்புறம் இப்படித்தான் செய்யணும் இதுதான் வேலை இதைத்தான் செய்யணும் இது அது கழுவி வச்ச போட்டு என்ன செய்ய போகிறோம் கழுவி வச்சு போட்டு உடுப்பு துவைக்க பழகும் உடுப்பு துவைக்க பழக போகிறோம் உடுப்பு துவைக்கணும் வீடு வாசல் கூட்டணும் இதுதானே மச்சான் ஓகே நான் இப்படித்தான் போல பழகணும் போல வராது பின்ன பழகணும் இல்லாட்டி உலக அடி தான் பழகும் உனக்கு அதான் அந்த அடியெல்லாம் நான் தாங்க மாட்டேனுடைய தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கேன் விளங்கு அப்ப இதெல்லாம் செஞ்சா தானே எங்களுக்கு பொம்பளை ஏறுவாங்களோ பின்ன உனக்கு நாட்டு நடப்பு தெரியாது உனக்கு இதெல்லாம் கழுவி ஊசி எல்லாம் கொண்டு அடுக்கி வைக்கணும்
அதுக்கப்புறம் உடுப்பு துவைக்கணும், அதுக்கப்புறம் வீடு வாசல் கூட்டணும், விளங்குது இதெல்லாம் செஞ்சு சமைக்கணும். அப்படித்தான் அப்படி பிடிச்சுக்கொள்ளு டாக்கண்டு விஷயத்த பிடிச்சுக்கொண்டு செய்யும். அதான் இப்போ வழிபாட்டையும் பெருதான் வாரதும் இல்லை. அப்படி வா வழிக்கு அதான். அப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்றது, வெளியில வந்தா மச்சா இந்த வேலையெல்லாம் செஞ்சு பழக மாட்டேன். கல்யாணம் கிட்ட அப்புறம் இதைத்தான் செய்ய சொல்லி விடுவார்கள். சோட்டி தைக்கணும், நான் தையல் பழக போறேன். அடே நான் வீட்டை இந்த வேலைண்டா போல அடி அம்மா காடி அடிச்சு கேள் அடி சொல்லு என்னென்ன பொம்பளையாண்ட வேலைகள் இருக்குதோ எல்லாத்தையும் என்னட்ட விடுங்க உண்டு, நான் தான் செய்வோம். ஹலோ வீட்டை கொஞ்சம் சட்டுக்கான கிடக்கல கழுவா உடுப்பையும் சேர்த்து கேள்ட்ட. உடுப்பும் கிடக்கல எடுத்து வைங்க, நான் வந்து துவைச்சிட்டு எல்லாத்தையும் கழுவுறேன். இனிமேல் நான் தான் செய்ய போறேன். கல்யாணம் இதெல்லாம் பழையனா தானே எங்களுக்கு பொம்பளை வருவாங்களா நெஞ்ச கதைக்கிறாங்கல்ல. சஞ்சனுக்கு அந்த நிலமா வந்திருக்காமன்னு சொல்லு. சஞ்சன் கழுவி கொண்டு நிற்கிறான். நெல்லாம் எடுத்து வைங்க வாரண்ணா. சரி சரி ஓகே மஜி இரு, நானும் வீட்டை ஓறேன், எல்லாம் கழுவி பழகுறேன். வரட்டும். சரி ஓடு மலைக்கு முன்னா ஓடு. சரி வாரண்டா. சரி போயிட்டு வா. இங்க வாரது சும்மா எங்களை ரோட அலைய வைக்கிறது. இதுகளெல்லாம் இவங்களோட சுற்றி தான் நான் பழகாமல் கிடந்து இன்றைக்கு எல்லாத்தையும் ஒரே அடியாக பழகிறேன்னா கஷ்டமா இல்லை கிடக்கு. ஷிஷ் ஐயோ எல்லாரும் ஊட்டு போடுதாப்பா தண்ணி. இப்போ வேண்டாம், மெத்த வேலையை போய் பார்ப்போம்.